நிகழ்வில் சிறப்பு நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே நேரடியாக போயிடுவோம். மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி அரங்கம் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த அங்கம் இருப்பதால் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். மலேசியாவிலிருந்து இந்த நாவலை இங்கு அறிமுகப்படுத்த வந்திருக்கின்ற கே. பாலமுருகன் இங்கு வந்திருக்கும் நண்பர்கள் பலருக்கும் அறிந்திருப்பார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டு காலம் மலேசியாவில் அவர் எழுத்து பணியில் இருக்கிறார். 29 புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டிருக்கிறார். 2008-9 காலகட்டங்களில் தொடர்ச்சியாக இங்கே சிங்கப்பூருக்கு அவர் பயணம் பெற்றிருக்காப்புல. அவர் அறிமுகப்படுத்திய அனகம் என்கிற சிற்றிதழை அமோக்கிய நூலகத்தில் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அவருடைய முதல் நூல் இங்கே உள்ள பாலுமணிமாரனுடைய தங்கமீன் பதிப்பகம் மூலமாக வெளியிடப்பட்டது, சிங்கப்பூரில் வெளியிடப்பட்டது. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் சொல்லாடமுடில் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கும். அந்த வகையில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை நண்பர்களையும் சொல்லாடமுடில் சார்பாகவும் எழுத்தாளர் கே. பாலமுருகன் சார்பாகவும் வருக வருகின்ற இருக்கின்றனர். எழுத்தாளர் கே. பாலமுருகனை சொல்லாடமுடில் நண்பர்கள் சார்பாக, சிங்கப்பூர் இலக்கிய வாசகர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். தலேஜி நாவல் ஒரு 2 பிரதி எனக்கு அனுப்பி வச்சிருந்தாப்புல மலேசியாவிலிருந்து. அந்த 2 பிரதிகளும் நண்பர்கள்ட்ட ஐயப்பன் வைத்தி இருவட்ட தான் நான் கேட்டிருந்தேன், பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பேசுறேன்னு சொல்லவும் அந்த புத்தகத்தை நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். தலேஜி நாவல் நான் ஏறக்குறைய ஒரு 10 அத்தியாயங்கள் படித்து முழுமையாக படிக்கலை. நேரமின்மை தான் காரணம். 2வது வைத்தி ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது அங்கேருந்து 2 பிரதிகள் அவர் வாங்கிட்டு வந்தாப்புல. தலேஜி நாவல் நண்பர்களுக்கு கொடுப்பதற்காக அவர் இங்கே வாங்கிட்டு வந்தாப்புல. இந்த தலேஜி நாவல் சரவணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், நான் படித்த அளவில் சரவணன் என்கிற ஒரு கதாபாத்திரம் அவன் தேடி பயணப்படக்கூடிய ஒரு காதலை பற்றிய ஒரு நாவலாக பயணப்படுது. அது என்ன மாதிரியான ஒரு பயணங்கிறத முழுமையாக நாவலை படித்த நண்பர்கள் பகிர்ந்துக்குவாங்க. நாவலில் தொடக்கமாக முதலில் காதலித்தவர்களுக்கு புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்காப்புல எழுத்தாளர். 2வது அவருடைய காதல் சார்ந்த ஒரு புத்தகமாகவும் இதுதான் முதன்மையான புத்தகம் நான் நினைக்கிறேன். அவரை காதல் திருமணம் பண்ணவர் ஜொகுர் பாரு அவருடைய மனைவியுடைய. பாலமுருகன் ஆசிரியர் பணியில் இருக்காரு. கெடா மாநிலம், அவருடைய சொந்த மாகாணம் கெடா மாநிலத்திலிருந்து வந்திருக்காப்புல. ஆண்டுதோறும் தமிழகத்துக்கும் பயணம் படுறாப்புல. தமிழக இலக்கியவாதிகள் தொடர்ந்து பரிச்சயம் அறிமுகம் வைத்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். ஏறக்குறைய அவருடைய புத்தகங்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெளியில் கண்டிருக்கிறது. அந்த வகையில் பாலமுருகனை மீண்டும் ஒரு முறை வரவேற்று நூல் அறிமுகத்துக்குள் நம்ம போயிடலாம். நூல் அறிமுகத்துக்கு நம்ம நண்பர்கள் 2 பேர்கிட்ட கேட்டிருந்தேன்னு சொன்னோம் இல்லையா, தேவா சூர்யா, இல்லை சூர்யா தேவாவா, சரி, அவங்க கிட்ட கேட்டிருந்தேன். அதில் 2 பேருமே ஒப்புக்கிட்டாங்க. ஏறக்குறைய 350 பக்கம் உள்ள நாவலை படித்து பகிர்ந்துக்கிறதுக்கு ஏறக்குறைய 2 பேருமே ஒப்புக்கிட்டாங்க. நாவலை அறிமுகப்படுத்துறதுக்கு நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 15 நிமிடங்கள், இருவரும் தலா 15 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு ஆசிரியருடைய உரை ஒரு 5 to 10 நிமிடங்கள் ஆசிரியருடைய உரை, பிறகு நம்ம புத்தகங்களை வெளியிடலாம். ஒரு 20 பிரதிகள் தான் இங்கே கொண்டு வந்திருக்காப்புல. அது போக சிறாருடைய புத்தகங்கள், சிறார் எழுதிய புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த புத்தகங்களும் விற்பனைக்கு இருக்கு, அதுவும் வாங்கிக்கலாம் நண்பர்கள். முதலில் தலேஜி நாவலை அறிமுகப்படுத்த வருகிறவர் வைத்தீஸ்வரன். வைத்தீஸ்வரன் பலருக்கும் இங்கே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பாலமுருகனுக்காக நான் இங்கே அந்த குறிப்புகளை நான் கொடுத்துட்றேன். பெருந்துறையில் அவருடைய சொந்த ஊர் தமிழகத்தில். இங்கே சிங்கப்பூரில் மீடியா கார்ப் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிகிறார். சிறுகதை எழுதுவதில் தொடர்ந்து ஆர்வமாக இருக்காப்புல, புத்தகம் வாசிப்பதில் ஆர்வமாக இருக்காப்புல. அவருடைய சகோதரர் புத்தகக்கடை.com என்கின்ற புத்தக விற்பனை நிலையத்தை பெருந்துறையில் நடத்துகிறாங்க. அதுபோக பதிப்பகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு புத்தகங்கள்லாம் தேவைன்னா நாங்கள் வைத்தீஸ்வரத்தை சொல்லுவோம். அவர் தமிழகத்திற்கு 2 மாதங்களுக்கு முறை பயணப்படுவார். இன்னைக்கு சிறார்களுக்கு 25 சிறார்களுக்கு புத்தகங்கள் பரிசாக நம்ம கொடுக்க போகிறோம். அதையெல்லாம் அவர் தான் அங்கேருந்து தெரிவிச்சுருவார். நம்ம பணம் கொடுத்துறோம், பட் இருந்தாலும் அங்கேருந்து ஒரு 5 கிலோ தூக்கிட்டு வரணுங்கிறது இல்லையா, அந்த வேலைகளை எனக்கு மட்டுமல்ல பல நண்பர்களுக்கும் பண்ணிட்டு இருக்காரு.
அவர் ஒரு மென்பொருள் பொறியாளர் என்பதால் தலேஜியோடைய அனுபவத்தை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி இங்கே நம்மகிட்ட பகிர்ந்துக்க போறாரு. அவரை அன்புடன் அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு காணொளி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஆக பெரியவரை அழைக்கின்றேன் அன்புடன். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கேட்குதுல்ல? ஓகே. முதலில் வந்து நீதிபாண்டி அவர்களுக்கு பெரிய நன்றி. இது மாதிரி இலக்கிய நிகழ்வுகளை பெரிய உழைப்போட பெரிய மெனக்கெடுதல் செஞ்சு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. உண்மையிலேயே என்னுடைய பாராட்டுக்கள். அதே போல் எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஒரு குட்டி கதையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு வகுப்பறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி பெருசு இல்லை, சின்னதாக. அதில் வந்து 3 மாணவர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து வைத்தீஸ்வரன், இன்னொன்று வந்து ஐயப்பன், இன்னொன்று வந்து தமிழரசின்னு ஒரு பொண்ணு. ஓகேவா? அந்த வகுப்பறையில் வந்து வாத்தியார் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்காங்க. அவங்க பேர் பிரபா. ஓகேவா? இப்போ வந்து அந்த தமிழ் அரசிங்கிற பொண்ணு மேலே ஐயப்பனுக்கு ஒரு காதல். அதனால ஒரு காதல் கடிதம் எழுத முயற்சிக்கிறாப்புல. நண்பனா நானும் உதவுறேன். அதில் வந்து எழுத்துப்பிழை வந்துருக்கு. தமிழாசிரியருக்கு எழுத்துப்பிழைனா பிடிக்காது, மொழி பிள்ளைனா ரொம்ப அவங்க கோவிச்சுப்பாங்க. இதுதான் நடந்த நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆசிரியர் சொல்கிறாங்க, 2க்கு 3 சொல்லி தான் வரும், 3க்கு 2 சொல்லி தான் வரும், அதனால் தப்பாக எழுதாதீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நிகழ்வு. இப்போ இது வந்து அந்த அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கனவுல வருதுன்னு வச்சுப்போம். நான் எப்படி நினைப்பேன்னா, ஒரு அதே வகுப்பறையில் ஒரு நல்ல ஒரு அம்மனாக இருக்காங்க. ஒரு அம்மன் தலையில் கிரீனை வச்சு மாலையெல்லாம் போட்டு நல்ல பொலிவான முகத்தோட அப்படியே பிரபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பக்கத்தில் ஒரு 2 சின்ன பசங்க, ஒரு சின்ன பொண்ணு, ஐயப்பன், வைத்தி, தமிழரசி. அதே நிகழ்வு வந்து என் கனவுல நடந்தேருது. ஆனால் அது வந்து மிக சுவாரஸ்யமாக ஒரு உருவகப்படுத்தி நடக்குது. அதுதான் வந்து நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் கனவுல நடக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையா? அந்த கதை மாந்தர்கள் வந்து உருவகப்படுத்தப்படுறாங்க, நிகழ்வுகள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக்கப்படுது. ஆனால் அதில் என்ன அடிநாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உண்மை நிகழ்வுக்கான சாராம்சம் அப்படியே இருக்கும். அதில் வந்து காதல் கடிதம் எழுதுனாங்க, எழுத்துப்பிழை நடந்துச்சு, ஆசிரியர் திருத்தினாங்க அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை அப்படியே இருக்கும். ஆனால் இந்த உருவகத்தினால அந்த நிகழ்வே வந்து ரொம்ப வியப்புக்குரியதாகவும், வாசிக்கிறக்கோ இல்லை கேட்கறக்கோ ரொம்ப ஆர்வத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு நாவலை நான் எழுத்தாளர் பாலமுருகனோட நாவலை நான் பார்க்குறேன். அவரோட நிஜ வாழ்க்கையில் கடந்து வந்த 3 பெண்களை பற்றி மையப்படுத்தி ஒரு பயணக்கட்டுரை போல எழுதி, அதுக்குள்ள நிஜ வாழ்க்கையை கலந்து கற்பனையை வந்து அள்ளி தெரிச்சு அந்த கதை மாந்தர்களை எப்படியெல்லாம் உருவப்படுத்தி அந்த நிகழ்வுகளை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லி இந்த நாவல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த தருணத்தில் வந்து இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3 கதை மாந்தர்கள் பெண்கள் இப்போ பிரேமா வந்தோடனே கேட்டாங்க, இன்னும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்ல. இந்த மகளிர் தின நாள்ல சிங்கப்பூர்ல இந்த நூலை பத்தி அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் ஒரு பெண் இருக்கிறாள், ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் ஒரு ஆண் இருக்கிறான். அதனால அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். அதனால பெண்களுக்கு மட்டும் கிடையாது, அனைவருக்குமே மகளிர் தின வாழ்த்துக்கள். ஏதாவது பூ கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கூச்சப்படாம ஆண்களுக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? நாவலுக்குள்ள போவோம். இது வந்து இந்த நாவல் வந்து ஒரு சரவணன் சரான்னு சொல்றாங்க. சரவணன் அப்படிங்கிற பையனோட கதை. சுங்கை பட்டாணி, ஒரு ஆற்றங்கரை, அதுல வந்து ஒரு தாழ்வான வீடு, அதுல அப்பாவுக்கு பக்கவாதம் தவறிடுறாரு. அம்மா வந்து அந்த பையனை வளர்க்குறாங்க. மலேசியால வளர்த்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கை வந்து வலது கை கொஞ்சம் நீளமா இருக்கும். அதனால எப்பப்போ அவங்க சரி பார்த்துட்டே இருப்பாங்க, கை கரெக்டா இருக்கா அப்படின்னு. அவங்களுக்கு அதே போல இன்னொரு வித்தியாசமான குணம் என்னன்னா,
அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, முனகிப்பாங்க. அந்த சூழல்ல வளர்ற பையன் சுத்தி வந்து சீன ஃபேமிலி, மலாய் குடும்பங்கள் தான் இருக்கு, விளையாடுறதுக்கு நட்புகள் இல்லை. அதனால அந்த பையனுமே வந்து சரவணனுமே வந்து தனக்குள்ளேயே தன்னுடைய விளையாடிக்கிறான். நம்ம பார்த்துருப்போம், குழந்தைகள்லாம் வந்து பொம்மையை வச்சுட்டு ஒரு கதை பேசி பேசி அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கோம். அது மாதிரி விளையாடிட்டு இருக்காப்புல சரவணன். அப்படியே அது வளர்றாரு. ஒரு அம்மா வந்து இங்கிருந்தா இந்த பையன் படிக்க மாட்டான் அப்படின்ட்டு மாமா வீட்டுக்கு அனுப்பி அங்க ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறாங்க. அங்கேயும் எல்லாம் ரெட் மார்க்கு. அதனால இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல போகும்போதுதான் கலையரசின்னு ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அதுதான் முதல் காதல். அந்த சரவணனுக்கு என்ன தோணுதுன்னா, என் பேர் ஏன் சரவணன் இருக்கணும், நான் கலை அரசன்னு மாத்திக்கிறேனே அப்படியெல்லாம் கூட தோணுது. அந்த அளவுக்கு வந்து அந்த காதல் அங்க உதயமாகுது. அதுக்கப்புறம் அது அப்படியே போகுது. அதுக்கப்புறம் பையன் வந்து படிக்கிறாப்புல, படித்த உடனே வேலைக்கு போகிறது, மலேசியாவுக்குள்ள பல இடங்களில் வேலைகள், இது மாதிரி செஞ்சு அப்படியே பரிணமிக்கிறப்பல அப்போ ஒரு 2020 வருது, கொரோனா காலகட்டம், பெருந்தொற்று. அப்போ வந்து என்னதுன்னா, அம்மா வந்து சுங்கை பட்டாணியில் தனியாக இருக்காங்க, சரவணன் வந்து இன்னொரு இடத்துல இருக்காரு. பெருந்தொற்று காலகட்டங்கிறதுனால சந்திச்சுக்க முடியாது, போக முடியாது. அந்த காலத்தில் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது கோவிட்னால. அவங்க வந்து ரொம்ப முடியாமல் இருக்காங்க. இவரால போக முடியலைங்கிற குற்ற உணர்ச்சி, நம்மளோட பார்த்து பார்த்து வளர்த்த அம்மா கூட நம்ம கடைசி காலத்தில் இல்லையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. இவருமே வந்து சரவணனுமே வந்து ஒரு 4 சுவர்களுக்குள்ள தனிமையில வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்போ வந்து அந்த நம்ம வீடியோ கால் தானே பேச முடியும். அதுல கூட வந்து இது எல்லாத்துக்குமே வந்து நடந்திருக்கும். ஏன்னா கொரோனா காலகட்டங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு புரிதல், வாழ்க்கை மேல ஒரு புரிதல் கொடுத்துருக்கும். சொந்த பந்தங்கள் யாராவது இறந்துருக்கலாம், அந்த இறக்கும் தருணங்களை பார்த்துருக்கலாம். அது யூஸ்வலாக வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு இறப்பு வந்து முதுமையில் இறக்கிறது ஒன்று இருக்கு, இல்லை ஆக்சிடென்ட்டு இது மாதிரி ஏதாவது இருக்கும், அதெல்லாமே கண்ணில் தெரியாது. ஆனால் கொரோனா காலகட்டத்தில் மட்டும் இறந்தவங்க நம்ம சொந்தங்க இறந்ததை வந்து நம்ம கண்ணில் பார்க்கக்கூடும். அவங்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி அவங்க முடியாமல் அந்த கடைசி தருணங்களை வந்து நம்ம கண்ணால் பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த சரவணன் வந்து அம்மாவை பார்த்து, அம்மா வந்து கடைசியில் அந்த வலது கையை தூக்கி சொல்ல வராங்க, ஏதோ சொல்ல வராங்கன்னு இருக்கு. இந்த பேர் இழப்புல வந்து சரவணனுக்கு வந்து அந்த 4 சுவர்கள் இருக்கப்போ மனதளவில் நிறைய பிம்பங்கள் வருது. அது எல்லாமே இதுல இந்த நாவலில் எழுதப்பட்டிருக்கு. அப்பா வந்து அது அம்மா இறந்ததுனாலயா அப்படியே அதனால அப்படி தோணுதா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு வந்து அவரோட ஆறுதலா, அவரோட காதலி, முதல் காதலை நோக்கி நம்ம பயணப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போறதா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ மலேசியா ஃபுல்லா ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல விட்ட காதலை தேடி ஒவ்வொரு இடமா விசாரிச்சு அங்க கலையரசியை கடைசியில கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணம் தான் இந்த நாவல். ஸோ இந்த நாவல் வந்து படிப்பு அனுபவம் கேட்டிங்கன்னா, நம்ம மலேசியா பயணம் போகிறோம்னா நம்ம இந்த விசா இதெல்லாம் தேடி இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே பஸ்ஸில் நல்லா நிம்மதியாக உட்காந்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். 2 பக்கம் வந்து காடுகள் தான், பஸ் எங்கேயும் நிற்காது, ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். நீங்கள் கேஎல் போகலாம், 10 கேஸ் போகலாம், இப்போ போகலாம், அதுக்கு மேலே கெடா போகலாம், எல்லாம் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். அது மாதிரி இந்த நாவல் நீங்கள் முதல் ஒரு 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் கடந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிடிபட்டுரும். இதில் வந்து கற்பனையை வந்து எப்படி எழுதியிருக்காங்க, கையாண்டிருக்காங்க, ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். நம்ம ஒரு மேஜிக் எப்படி இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு நார்மலாக போயிட்டுருக்கும், திடீர்னு அசாத்தியமும் ஒன்று நடக்கும், நம்மளுக்கு இது என்னென்னு வியக்கிறதுக்குள்ள அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம நிதானிச்சு இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்ல, அது மாதிரி இந்த எழுத்துக்கள் வந்து சீனாக கட்டாகி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு இந்த இடத்துல என்ன மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு கவனிக்கிறதுக்கு தூண்டும். அந்த மாதிரி தான் இருக்கும் எழுத்து. ஈஸியாக படிக்கலாம். எனக்குமே வந்து ரொம்ப இலகுவாக இருந்துச்சு வாசிக்கிறதுக்கு. உங்களுக்கு நான் சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, இந்த புக் எடுத்துகிட்டு தலைஜோ எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, மலேசியா ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வாங்க. ஒரு நாளோ 2 நாளோ அந்த ஒரே ட்ராவலில் ஒரே பயணத்தில் நீங்கள் இந்த நாவலை முழுசாக படிச்சிடலாம். மலேசியாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு காதல் அனுபவம், உங்களோட பழைய காதல் நினச்சி பார்த்துக்கலாம். அம்மாவை பற்றியான ஒரு அனுபவங்கள் வந்து போகும். கடைசியாக வந்து இந்த தலைப்பை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் நான். தலைஜோ எழுத்தாளர் வந்து கதைக்கு வந்து மலேசியா ஃபுல்லாக பயணப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த தலைப்புக்காக மட்டும் நேபாள் போனார்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த தலைப்பு வந்து நேபாளில இருந்து வந்தது. நேபாளில் வந்து நம்ம ஊர்ல நம்ம சாமி குழந்தைன்னு சொல்ற மாதிரி நேபாளில் வந்து தலேஜுன்னு ஒரு இது இருக்கு. அந்த ஒரு மாயமா வந்த ஒரு கடவுள் வந்து மன்னர் கூட விளையாடுறாங்க. அப்போ ஒரு ராணி வந்து சந்தேகப்பட்டு உள்ள எட்டி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடவுள் வந்து கோவிச்சுட்டு, இனிமேல் என்னை நீங்க சந்தேகப்பட்டீங்களே, இனிமேல் நான் வந்து உங்களுக்கு காட்சி அளிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து நேபாளில் என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு சிறுமி, அவங்களை எடுத்து அந்த கடவுள் கடைசியா சொல்லிட்டு போகும், இனிமேல் நான் வந்து கள்ளம் கபடம் இல்லாத சிறு குழந்தைகள் மேல மட்டும்தான் நான் வருவேன், என்னை பார்க்கணுன்னா நீங்க அங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதனால நேபாளில் வந்து இது மாதிரி ஒரு சிறு பெண்கள் அவங்கள வந்து தெய்வமா கும்பிட்டுறாங்க. உண்மையிலேயே கோயிலில் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் தெய்வமா கும்பிடுறாங்க. நேபாளில் உள்ள பல வட்டாரங்கள்லையும் ஒவ்வொரு தலைஜு, அதாவது இதை வந்து குமாரின்னு சொல்றாங்க. இது மாதிரி சிறு தெய்வங்கள் குமாரி வழக்கங்கள் அங்க இருக்கு. ஸோ எழுத்தாளர் வந்து காமினி ஐயப்பன் அதை பத்தி நல்லா பேச போறாரு. அந்த பெண்களை பத்தி அந்த பெண்கள் எல்லாத்துலயுமே வந்து அவங்களோட குணாதிசயங்கள்ல அவங்களோட புறவயமாவும் அகவயமாவும் இந்த குமாரி தலைஜு இருக்கிறதா பாக்குறாரு. அதனால இது ஒரு நல்ல பொருத்தமான ஒரு தலைப்புன்னு நான் சொல்லுவேன். அதே போல இந்த நீங்க இதை ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் அந்த 3 பெண்கள் மனசுல உங்களுக்கு வருவாங்களே, இவர் எழுத்துல எழுதுந்து மனசுல வரதை எடுத்து இந்த பிக்சர் நீங்க இப்படி பார்க்கலாம். இந்த கண்ணுலையும் கண் புருவத்திலையும் அந்த காமினி, கமேரியா, கலையரசி அவங்க எல்லாமே அது தெரிவாங்க. அதுதான் இந்த வாசிப்போட சிறப்பா நான் பார்க்குறேன். அதனால எல்லாரும் படிச்சு பாருங்க, உங்களுக்கான நல்ல அனுபவம் தரும். நன்றி. நன்றி வைத்தீஸ்வரன். ரொம்பவும் எளிமையா அவருடைய வாசிப்பை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாப்புல ஒரு நிகழ்வு எப்படி ஒரு கனவின் நீட்சியாக பயணப்படுது அப்படிங்கிறத வந்து ரொம்பவும் அருமையாக சொன்னாப்புல. மகளிர் தின வாழ்த்துக்களை எனக்கு முன்கூட்டியே சொன்னாப்புல. நான் வரும்போது கூட பிரபா அவங்கள பார்த்தேன், அப்போ வாழ்த்து சொல்லலையான்னு கேட்டாங்க. அப்போ வந்து நான் சொன்னேன், திடீர்னு அப்பதான் எனக்கு உதயமாச்சு, இந்த புத்தகமே வந்து பெண்களை பத்தி பேசுற புத்தகம் தான், இந்த விழாவே வந்து நாங்கள் மகளிர் தினத்துக்கான தான் நான் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை வந்து நிகழ்வரங்களில் சொல்ல தவறிட்டேன். மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், பெண்கள் மற்றும் ஆண்களுக்கும். வைத்தீஸ்வரன் சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரனுக்கு இன்றைய மாலைக்குள் யாராவது ரோஜாப்பூ கொடுத்துருங்க, ஆண்களுக்கும் ரோஜாப்பூ கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல. ஆமாம், அடுத்ததாக வந்து நம்ம பேசுவதற்காக தமிழ் ஐயப்பனை அழைப்போம். இந்த நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய ராமநாதன் சார், அப்புறம் நானற்கால நீங்க சரவணன் அவர்களையும் வரவேற்கின்றேன். தமிழ் ஐயப்பன் வந்து தொடர்ந்து இங்க நிகழ்வுகளில் சிறுகதைகள்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காப்புல, சிறுகதைகள் எழுதிக்கிட்டு இருக்காப்புல, நல்ல புத்தக வாசிப்பு உள்ளவர். ஆனால் அவருடைய புத்தக அறிமுகத்துக்கு ஒரு 4 ஸ்லைடு கொடுப்பாரு, 4 வரி தான் இருக்கும். அதை நம்பி அவரை வந்து பேச சொன்னோம் அப்படின்னா ஒரு 40 நிமிடம் பேசுவார். இன்னைக்கும் வந்து ரொம்பவும் அழகா 350 பக்கங்களை எப்படி ஒரு 4 பக்கங்கள்ல 10 அத்தியாயம் தான் படிச்சிருக்கேன். அந்த 10 அத்தியாயம் வரைக்கும் எனக்கு இன்னும் அந்த கதை படிப்படலை. குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு. ஆமா, அந்த தலைக்கு நீங்க படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஆமா, திடீர்னு வாகனம் ஓட்டும் போது யாரோ பின்புறம் இருந்து ஒரு கை, நீண்ட கை வந்து மண்டையை தடவுற மாதிரி எல்லாம் இருக்குது. இருக்கும் எல்லாருக்குமே. தனிமையில நீங்க இருக்கும் பொழுது நமக்குள்ள நீங்க பேசியிருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்கள் எப்படி ஒரு நாவலா விரிவடைங்கிறதுங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். நான் முழுமையா படிக்கல, ஆனா ஐயப்பன் கொடுத்த அந்த 5-6 சிறு அந்த அந்த பக்கங்கள்ல வந்து ஒரு முழு நாவலையும் அடக்கிட்டாப்புல. அவருக்கு விளக்கி சொல்லுவாப்புல. விளக்கி சொல்லும் பொழுது இன்னும் கூடுதலான ஒரு சுவாரஸ்யம் நமக்கு கிடைக்கும். தமிழ் ஐயப்பன் வந்து இங்க இயந்திர பொறியாளர் இருப்பாரு. அவர் வந்து தலைஜை ஸ்கேன் பண்ணாரு, மென்பொறியாளர். இவர் வந்து கடைய போறாரு, தலைஜை வந்து கடைஞ்சு நமக்கு வந்து அவருடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்க போறாரு. ஒரு 15 to 20 நிமிடங்கள் பேசலாம். வருக தமிழ் ஐயப்பன். எனது தந்தை தச்சனில்லை, எழுதுகிறவன். எனக்கு மரச்சிலுவை அல்ல, காகித சிலுவை. உயிர் தெழுதல் 3ஆம் நாள் அல்ல, அன்றாடம். அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு வாசனாக இந்த தலைது நாவல் எப்படி இருக்கிறது
எந்த மாதிரியான கதையாடல்கள் இருக்கிறது, எந்த மாதிரியான குறியீடுகள் படிமங்கள் இருக்கின்றன, எந்த மாதிரியான கோட்பாடுகள் உள்ள இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பகிர்ந்துக்கிறத மகிழ்ச்சி. நான் அந்த தலைஜுக்கு நான் கொடுக்குற அந்த சப் டைட்டில் என்ன அப்படின்னா, மொழியின் களியாட்டம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொழி சிக்கல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கும் போது தோணும். ஆனால் மொழியை வந்து இவ்வளோ அழகா லாவகமாக கையாண்ட ஒரு நாவல் நான் இப்போ தமிழ்ல சமீபத்தில் படிக்கிறேன். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான நாவலாக இருந்துச்சு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து முதன்மை கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கலையரசி அவங்களோட முதல் காதல், கமேரியா அவங்க வந்து இன்னொரு பொண்ணு, பழக்கம் பாருங்க பொண்ணு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் வந்து குமாரியா இருக்கிறவங்க, குமாரியா பட்டம் சுட்டப்பட்டவங்க, இல்லை பூசாரியா வைக்கப்பட்டவங்க, எதனாலும் அவங்க வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது வந்து தலித் அப்படின்றது ஒரு குறியீடு தான். அப்புறம் காமினி அவங்களோட ஒரு பழகுற பொண்ணு. அப்புறம் அம்மா, இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை கதாபாத்திரங்கள். இது போக நிறைய உப கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கின்றன, நம்மளுக்கு தேவையில்ல, அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு நாவலோட களம். இப்போ வந்து ஒரு காதல் நாவல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. முதல் காதல் கொண்டவங்களுக்கு இந்த நாவலை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியாச்சு. முதல் காதல் சொன்ன காதல் நாவலை எழுதுறோம் அப்படின்னா நம்ம காதல் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு படமா இருக்கலாம், பாட்டா இருக்கலாம், காதல் பாட்டு எல்லாமே இருக்கு. அப்ப என்ன பண்ண அப்படின்னா அந்த எழுத்தாளர் வந்து அடுத்த கட்ட சவால் போறாரு. ஒரு 3 பெண்களை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்றப்ப அதுவும் நிறைய பேசிருக்காங்க. இன்னொரு அடுத்த கட்ட சவால் போறாரு. அவ வந்து தனிமையில இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு அடுத்த கட்ட சவால் போறாரு. தனிமையில இருக்காலும் கூட அந்த வெந்நீரர்கள் இருக்குது, உருப்பசின்னு ஒரு நாவல் இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணா இன்னைக்கு தற்காலத்துல நடந்த ஒரு பெருந்தொற்று காலத்துல ஒரு தனிமையில சிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பேசுறாப்புல. இல்ல கலையரசி அப்படின்னு பாத்தீங்கன்னா பள்ளி தோழி, முதல் காதல். காமனி வந்து ஒரு பறவை மாதிரி வராங்க, அவங்க வந்து இறந்தும் போயிடுறாங்க, எதிர்பார்த்த சூழல் வந்து இறந்தும் போயிடுறாங்க. கடைசியா ஜுருல இருக்கிறாங்க அவங்க. அந்த ஜுருல தான் வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து தொடங்குது. கமரியா வந்து நேபாளத்துல குமரியா இருந்தவங்க, ஜோகூர்ல தொழிற்சாலையில வந்து வேலை பார்க்குறவங்க. இந்த கோவிட் பெருந்தொற்று வந்து இந்த நாவல் வந்து இருக்கிறதுனால எல்லாத்தையுமே இந்த நாவல் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு தனித்துவமான நாவலா வந்து மாறிடுது. அதாவது பெருந்தொற்றில் இருந்து விடுபட்டு முதல் காதலை கண்டு கொள்ள ஒரு பயணமா அந்த நாவல் வந்து மெதுவாக அப்படியே விரிவடையுது. இவதான் முதன்மை கதாபாத்திரம். எப்போதுமே தனிமை அழுந்த அவர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவருடைய அபோதமானங்கள் வந்து எந்நேரம் விழிப்புலே இருக்கும். எப்பவுமே நம்மளுக்கு வந்து கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 2 ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம கான்சியஸில் பேசிக்கிட்டு இருப்போம், அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். நம்மளோட தனிமை அழுந்தும் போது என்ன அப்படின்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம எழுச்சி வரும். அதுல இருந்து அந்த கதையாடலை ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து இந்த நாவலை வந்து பண்ணியிருப்பாரு. அப்புறம் வந்து கோட்பாடுகள். ஒரு நாவல் மொழியும் ஹேண்டில் பண்ணி தற்கால இலக்கியத்தை ஹேண்டில் பண்ணி கோட்பாடுகள் வழியாகவும் நம்ம இருக்கிற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனதுக்கு நெருக்கமாகவும் அதுமாதிரி நம்மளுக்கு பிடித்தமான நாவலாகவும் மாறிடுது. இதுல வந்து இருத்தலியம், மனித இருப்பு பிரச்சனையே ஆராயும் தத்துவ விசாரணைன்னு ஒரு வடிவமாகும். இப்போ வந்து நாம சுதந்திரமா இருக்கிறோமா கேட்டா ஆமா சுதந்திரமா இருக்கிறோம். நம்ம சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டதா இல்லை கட்டுப்படுத்தப்படாததா அப்படின்னா வந்து கட்டுப்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற முரண்லாம் விவாதிக்கிறது இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருத்தலியம் சிக்கல். இப்படிதான் பெருந்தொற்றில் இருக்கிற சராவை சார்ந்து நடக்கிற விஷயங்களையும் இந்த நாவல் வந்து ரொம்ப அழகா பேசுது. அப்புறம் போஸ்ட் மாடர்னிசம். இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் மாடர்னிசத்தை ரொம்ப அழகா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாப்ல. அது எப்படின்னா வழக்கமான கதையாளத்தை விட்டு உதிரிகள் இருந்து ஒன்றை உருவாக்குவது. மொழி கட்டவில் இதனுடைய முக்கியமான அவசியம். இந்த உதிரிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு நவீன நாவல் எழுதுறோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு காதலை வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு காதலியா காத்திருப்பான், இல்லை அப்படின்னா ஒரு காதலையும் வீட்டுல இருப்பாங்க, ஒரு மல்லிகை வாங்கி கொடுப்போம், ஒரு சேலை வாங்கி கொடுப்போம், புடவை வாங்கி கொடுப்போம், பொட்டு வாங்கி கொடுப்போம், ஒரு ஜாலியா போய்கிட்டு இருக்கும். அந்த வீட்டோட ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி இருக்கும், ஒரு உணவு சிந்தி இருக்கும், ஒரு மங்கு கழுவாம கிடக்கும். இந்த பின்னவினத்துவம் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சியும் அந்த உணவு கழுவாம இருக்கிற பாத்திரங்களையும் அங்க உணவுக்கு கிடைக்காத சிக்கலையும் அவனுடைய தனிமையும் வெறுமையும் முதன்மையாக்கி இந்த நாவலை வந்து கட்டமைச்சிருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே ஒரு வழக்கமான ஒரு கதை சொல்லலோ வழக்கமான அரைக்காமையோ கிடையவே கிடையாது. அந்த முதல் காதல் மட்டும்தான் அந்த மாடர்னிசம் எழுத்து. பின்ன எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த விஷயமா இருந்துச்சு. அப்புறமா சிறப்புகள். மொழி கட்டமைப்பு. இந்த மொழி கட்டமைப்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசியே ஆகணும். எப்படி அப்படின்னா இதுல இருக்க பெண்கள் வந்து கமேரியா அப்படின்ற வந்து முதல் அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அறிமுகமாயிருவாங்க. ஆனா அந்த கமேரியாவை எங்க சந்திச்சான் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 244 பக்கத்துக்காக தான் வரும். ஒரு வரிசையில் நின்றுகிட்டு இருப்பா, அங்க வந்து இந்த பொண்ணு பேரே அங்க கமேரியா அப்படிம்பாங்க. அதாவது முதல்ல வந்து கமேரியா வழக்கமான நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னா இவ பேர் கமேரியா, இவங்க வேலை செய்யறா, இங்க வந்து வாழ்றா, இவ இப்படி குணவாசியில கொண்டு வா, இதுதான் வழக்கமான நாவல். இது என்ன பண்றாரு அப்படின்னா
ஒரு இடத்துல கமரியா பத்தி பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா கமரியா யார் என்ன அப்படின்றது வந்து ஒரு 200 பக்கம் கழிச்சு வரும். சரி, அங்கேயாவது அவ என்ன வேலை செய்யறா அப்படி சொல்றாங்கல்ல, அவ என்ன வேலை செய்யறா அப்படின்னு இன்னொரு 40 பக்கம் கழிச்சு வரும். நம்மளுக்கு ஒரு பாட்டை கேட்டாலும் இது வைரமுத்தா வாலியான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும். இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கமரியா இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. 2வது இடத்துல வந்து அவர் எங்க வந்து வேலை செய்யறான்னு சொல்லியிருக்கிறோம். 3வது இடத்துல வந்து அவர் என்ன வேலை செய்யறான்னு சொல்லியிருக்கிறோம். 2வது இடத்துல வந்து சொன்னது மறந்துடக்கூடாது. 3வது இடத்துல சொல்லும்போது திருப்பி சொல்லிடக்கூடாது. இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லுது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்புறம் வந்து நான்லீனியர் தொகுப்பு. பொதுவா வந்து நான்லீனியர் தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்டர் பை சாப்டரா இருக்கும். அதாவது 3வது சாப்டர் 5வது இடத்துலயும், 5வது சாப்டர் வந்து 8வது இடத்துலயும் இருக்கும். சாப்டரா நம்ம வந்து படிப்போம். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சாப்டருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு பேரா இருக்கும். அடுத்த பேரா வந்து வேற ஆளை பத்தி பேசும். கமரியா பத்தி பேசிட்டு இருக்கும். அடுத்த பேரா வந்து காமெடி வந்துடும். அடுத்த பேரா கலையரசி வரும். அடுத்து வந்து அம்மாவை பத்தி வரும். இப்படி வந்து அடுக்கடுக்கா வரும்போது இடையில வந்து காட்சி மாறுதல் அப்படின்றது ஒண்ணு வேணும். இந்த காட்சி மாறுதல் வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னா லாஜிக் அண்ட் இன்டர்லாக்கிங்கோட வைக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னா அவர் என்ன ஒரு தொடர்பு கண்ணி அறந்து போயிடும். அதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கை நீளம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா இன்னொரு இடத்துல அதை டிரான்சிஷனா அப்படி யூஸ் பண்ணிட்டாரு. கலையரசை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக கை நீண்டு வந்தது அப்படின்றத வந்து அழகா வந்து பயன்படுத்திக்கிறார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா அப்படின்றாரு. இப்போ வந்து இவனுக்கு வந்து இந்த மாதிரி போத அபோத மனங்கள் வந்து விழிப்படைன்னு சொல்லியாச்சு. இது வந்து திடீர்னு வந்த நோயா அல்லது பிரச்சனையா அப்படின்னு கேட்டாப்பனா சிறு வயதுல இருந்தே அவனுக்கு இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப அழகா சொல்றாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கோர்வியா, நான் எதுக்குடா கோர்வியா சொல்லணும் அப்படின்ற மாதிரியே அந்த மொழியே தான் எழுதுறாப்புல. ஃபர்ஸ்ட் வந்து தனியா பேசிட்டு இருக்கு, தனியா விளையாட்டு சம வச்சு பொருள் விளையாடுறது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாப்புல, ஒரு கடல சொல்லிடுறாப்புல. இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட நாவல் இறுதி கட்டத்தை நெருங்கி வந்துருச்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற ஒரு மாமரத்தை வந்து பாத்தீங்கன்னா தனிமையில இருக்கும்போது விளையாட தோழர்கள்னு சொல்லி வெட்டி வெட்டி விளையாடுறாப்புல. அந்த வடு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமானதா இருக்குது. தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற இன்னொருத்தரை காயப்படுத்திக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான உளச்சிக்கலுக்காக இருக்கிறவுடைய ஒரு பாத்திரமாக நம்ம சரவணா வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து அள்ளி கூச்சிருக்கிறாப்புல ஒரு மேற்கோள்கள் மற்றும் தத்துவம். பகலை பத்தியா, இரவு வேணுமா, தனிமை வேணுமா, புழுக்கம், தைப்பு சிக்கல் எல்லாத்தையும் ஒரு விஷயத்த வந்து இப்ப வந்து எனக்கு வந்து வெயில்ல வந்து நாஞ்சில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாப்ல. ஒரு வெயில் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புழுதி பறக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மினுக்களா தெரிஞ்சது அப்படின்னு சொல்றது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனா ரொம்ப அழகா நாஞ்சில் நடந்து எழுதியிருப்பாப்புல. அந்த புழுதி பறக்கிற வந்து மினுக்களாக தெரிஞ்சது வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பகலை பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா இந்த நாவல் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இரவை பத்தி எழுதணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தனிமை பத்தி எழுதணும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ரொம்ப அழகா எப்படி எழுத்தா வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற வந்து ரொம்ப அழகா வந்து இதுல வந்து கன்மையா இருக்கு. அதே மாதிரி மேட்சா இருக்கு. எதுவுமே பாத்தீங்கன்னா தனியா துருத்தலை. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருந்து எனக்கு பட்டுச்சு. நிறைய வந்துட்டேன், போதுமா? இன்னொன்னு இருக்குங்க, இன்னொரு ஸ்லைடுங்க. அதான் முக்கியமான ஸ்லைடு. இவ்வளவுதான் கொடுத்தேன். இன்னொன்னு இருக்கும், இன்னொன்னு இருக்கும், அது வேணும். இல்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா அது பார்த்தா நல்லா இருக்கும். ஒரு கோட் எடுத்து வச்சிருந்தேன். சரி, ஓகே, அதை சொல்லிடலாம். எப்படி அப்படின்னா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுட்பமா வந்து கையாளுறது, அந்த எழுத்து வந்து நுட்பம் எவ்வளவு நுட்பமா கையாண்டிருக்காரு அப்படின்னா அந்த நாவல்ல வந்து அது வந்து எனக்கு வந்து உச்சமா பட்டுச்சு. எப்படி அப்படின்னா செராஸ்ல வந்து அந்த பொண்ணை வந்து கலையரசி வந்து தேடி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இருப்பாரு. அங்க வந்து ஒரு கிழவர், ஒரு முதியவர் இருப்பாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா துணியை வந்து காயப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. புழிஞ்சு துவைச்சு வந்து காயப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. காயப்பட்டுக்கிட்டு இருக்கும் என்ன அப்படின்னா இவன் வந்து கலையரசியை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லுவாப்ல. அவர் சொல்லும் போது அவர் என்ன பண்ணுவார்னா அவர் வந்து நிறைய இது மாதிரி எத்தனை காதல் கதையோடு நான் கேட்டிருக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற வந்து அந்த கழிவு நீர் இருக்கும். அந்த கழிவு நீரை தூக்கி கொண்டு பார்த்தீங்கன்னா கழிவறையில கொண்டு வந்து போய் ஊத்துவாரு. இவன் உடனே அந்த இடத்துல இருப்பான். இவனுக்கு வந்து அந்த துணியில இருந்து அந்த ஈரம் வந்து சொட்டு சொட்டா வடிஞ்சுட்டு இருக்கும். இது வந்து ஒரு காட்சி தான். ஆனா இதுல வந்து நாவல்ல வந்து அந்த எழுத்தாளர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த
கதாபாத்திரங்களோட மனநிலையை வந்து வாசகன் கடத்துறாரு. அந்த முதியவருக்கு வந்து அந்த காதல் எப்படி தெரியுது அப்படின்னா, வெறும் ஒரு கழிவு நீரா இருக்கிறது, அது கழிவுகளை வந்து ஊத்திட்டு போயிட வேண்டியதான். இவனுக்கு இந்த காதல் எப்படி இருக்கு அப்படின்னா, சரவணனுக்கு அந்த ஈரத்துணியிலிருந்து வடிகிற ஈர சொட்ட சொட்ட நடிகிற அந்த நீர்த்துளியாக அந்த காதல் உனக்குள்ள வடிந்துகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லாம கன்வெர்ட் பண்றது. எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து மொழி, அதாவது இலக்கியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து சொல்வது. அப்புறம் வந்து சரி அதுங்க அந்த இடத்துல ஒண்ணுதான் ஒரு குத்துமதிப்பா வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு கம்பவுண்ட்ல வந்து ஒரு பழைய இரும்பு கடைக்கு வந்து கலையரசி விசாரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமா விசாரிச்சுக்கிட்டே போகும்போது அந்த இடத்துல அங்க பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா வீல் இல்லாம தனியா தனியா கலந்து கிடக்கும். நம்ம அப்படியே அந்த சரவணனோட கேரக்டர் வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். எங்கேயுமே நகர முடியாம எங்க போய் திக்கு தெரியாம நிக்கிற அந்த ஒரு மனிதனை வந்து அந்த சைக்கிள் கூட அவ்வளோ அழகா கம்பேர் பண்ணியிருப்பாரு. இது எல்லாமே காட்சிகள் தான். ஆனா இது ஒரு வாசகன் படிக்கும்போது ஒரு இலக்கியத்தன்மை எவ்வளவுக்கு எவ்வளவு வாசகன் அள்ளி கொடுக்க முடியுமோ கொடுத்திருப்பாரு. அப்புறம் வந்து இரவை பத்தி எழுதும்போது, எங்களை அந்த கருப்பு பூனை பார்த்து கொண்டு இருந்தது, அதன் மஞ்சள் கண்களில் இருந்து இரவு மெல்ல வழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எழுதியிருப்பார் இரவை பத்தி. பகலை பத்தி சொல்லும்போது, பகல் மொத்த வெளிச்சத்தின் தோலையும் உரித்து போட்டு கொண்டு நின்றது, கண்கள் வெகுவாக பூசியது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் இமேஜ் இல்லை, பார்த்து சொன்ன பார்க்காம சொல்ல வச்சிட்டாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த 3 பெண்களுமே ஏதோ ஒரு வகையில வந்து தெய்வங்களுக்கு ஊடாக இருக்கிறனால, தெய்வங்களோட கனெக்ட் பண்ணி இருக்கனால, ஒரு பெண் வந்து இறந்துடுறா, ஒரு பெண் வந்து குமாரியா இருக்கிறா. கலையரசி வந்து சராசுல கருமாரியம்மன் கோயில்ல இருக்கிற அந்த தெய்வத்தோட ரொம்ப கான்டாக்ட்ல இருக்கிறனால இவர் வந்து தலிஜு அப்படின்றது வந்து ஒரு குறியீடு தான். அது வந்து நீங்க என்ன பேரும் வச்சுக்கலாம், வன பெச்சுன்னு வச்சுக்கலாம், வன காளின்னு வச்சுக்கலாம், வன மாரியாதான் வச்சுக்கலாம், எதனாலும் வச்சுக்கலாம். ஒரு குறியீடா வச்சு ஒரு காதல் கதை அப்படின்னு மட்டும் இல்லாம தற்கால கோட்பாடுகளோடையும் மொழியோடையும் நம்ம கூட பயணிக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா மிக அழகான அதே மாதிரி முக்கியமான நாவலாகவும் இந்த நாவல் வந்து எனக்கு இருந்துச்சு. நிச்சயமா இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா முதல் வாட்டி படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிக்கலுக்குள்ளாக்கும். அப்புறம் வந்து படிக்க படிக்க உங்களுடைய மொழியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக, உங்களுடைய கதையாடலை அடுத்து கொண்டு போக, உங்களுக்கு காட்சியை நகர்த்து வர்றதற்கு எப்படியெல்லாம் எழுதலாம் என்ற சாத்தியக்கூறுகளுக்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவும் என்று நான் வந்து நிச்சயமா சொல்லுவேன். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். நேரமின்மையினாலதான் வந்து தமிழ் ஐயப்பன் வந்து சுருக்கமா அவருடைய உரையை முடிச்சிருக்காரு. அந்த சுருக்கமான உரையிலே வந்து அவருடைய விவரணைகள் ஒரு முழு நாவலையும் சொல்லிட்டாப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். பிறகு நம்ம தனிப்பட்ட முறையில் நண்பர்களோடு கலந்துரையாடும் பொழுது அவர் இந்த நாவலை பற்றி உரையாடலாம். வாய்ப்பு கிடைத்தால் கே. பாலமுருகன் தமிழ் ஐயப்பனை மலேசியாவிற்கு அழைத்து ஒரு நூலை பற்றிய ஒரு விமர்சனத்தை அங்கு மலேசிய மக்களிடத்திலே வைப்பதற்கான ஒரு நிகழ்வினையும் வரும் காலத்தில் ஏற்பாடு பண்ணுவார்கள். அந்த வகையில் தமிழ் ஐயப்பனுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லிக் கொள்வோம். இப்பொழுது எழுத்தாளர் கே. பாலமுருகன் அவர்கள் நம்மிடம் ஒரு 5 நிமிடம் ஒரு உரையாற்றுவார். அதற்கு பிறகு அந்த நாவலை நாம் இங்கு அறிமுகப்படுத்துவோம். நாவல் வந்து ஒரு 20 பிரதைகள் தான் இருக்குது. விருப்பமான நண்பர்கள் அந்த நாவலை பெற்றுக்கொள்ளலாம். நாவலுடைய விலை 15 வெள்ளி மட்டும்தான். சிறார்களுக்கான புத்தகங்கள் வெளியே நம்ம வைத்திருக்கோம் காட்சிக்கு. அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு 3 வெள்ளிகள். அந்த புத்தகங்களையும் விருப்பமுள்ளவர்கள் பெற்றுச் செல்லலாம். இப்பொழுது எழுத்தாளர் கே. பாலமுருகனை அன்புடன் அழைக்கிறேன். அதற்கு முன்பாக அங்கு வந்திருக்கக்கூடிய மேனாள் சிங்கப்பூர் எழுத்தாளர் கழக தலைவர் ஐயா ஆண்டியப்பன் அவர்களை வரவேற்கின்றேன். இப்பொழுது உங்கள் முன் கே. பாலமுருகன். இருப்பதற்கென்றுதான் வருகின்றோம், ஆனால் இல்லாமல் போகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சொல்லாடும் ஒன்றில் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற தலேஜு நாவல் வெளியீட்டிற்கு எனது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், நண்பர்களுக்கும், இலக்கிய வாசகர்களுக்கும், இலக்கிய விமர்சகர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு குறுகிய கால ஒரு ஏற்பாடு தான். ஏறக்குறைய 2 மாதத்துக்கு முன்பு பேசி முடிவான ஒரு நிகழ்ச்சி. ஆக இதை மிக சிறப்பாக முன்னெடுத்திருக்கக்கூடிய சொல்லாடும் ஒன்றிலுக்கும் அந்த சொல்லாடும் ஒன்றின் நண்பர்களுக்கும், குறிப்பாக நீதிபாண்டி அவர்கள் எனது பழைய நண்பர், 2007-8 காலகட்டங்களிலிருந்து அறிமுகமாகி எங்களுடைய இந்த இலக்கிய நட்பு தொடர்கின்றது. அவருக்கு இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தலேஜு நாவல் தமிழ்நாட்டில் 3 பகுதிகளில் கடந்த டிசம்பர் மாதம் வெளியீடு கண்டது.
புதுச்சேரி, நாகப்பட்டினம், சென்னை, பிறகு மலேசியாவில் கூலிம் தியான ஆசிரமத்தில் வெளியீடு கண்டது. ஏறக்குறைய தலையேஜு நாவலை பற்றி ஒரு 6 பேர் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இவர்கள் 2 பேர் பேசுறதுக்கு முன்பாக ஏறக்குறைய ஒரு 6 பேர் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. ஆனால் நான் இன்று தமிழ் ஐயப்பனுடைய அந்த எளிமையான ஒரு விமர்சனமாக இருந்தாலும் ரொம்ப குறுகிய நேரம் தான் பேசினார். ஆனால் மிக நுட்பமாக ஒரு நாவலை எப்படி பார்க்க வேண்டும், ஒரு நாவலை எப்படி அணுக வேண்டும், ஒரு நாவலை எப்படி மேலெடுத்து செல்ல முடியும் என்ற சிறப்பான ஒரு உரையை கேட்டு நான் வியந்து போயிருந்தேன். அந்த வேளையில தமிழ் ஐயப்பன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஒரு வாசகன் ஒரு படைப்பாளனே அறியாத பகுதியிலிருந்து அந்த அந்த கலையின் ஆழத்தை மேலெடுத்து வருவது என்பது ஒரு படைப்பும் வாசகனும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு புள்ளி. அதை மிக நுட்பமாக எளிமையான முறையில் சொல்லியிருந்தாலும் ரொம்ப நுட்பமாக அதை சொல்லியிருந்தார். 1 மணி நேரம் கொடுத்தா இன்னும் விரிவாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக தெரிகின்றார் தமிழ் ஐயப்பன் அவர்கள். இந்த சிங்கப்பூர் இலக்கிய உலகம் இது போன்று தமிழ் ஐயப்பன் போலவோ வைத்தீஸ்வரன் போன்றும் நல்ல இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு இது போன்ற மேடை அமைத்து கொடுத்து வாய்ப்புகள் வழங்கி வருவதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன், பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கப்பூர் கழகம் தொடர்ந்து சிறப்பான நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். அதோட நீட்சியாக இன்று இளைஞர்கள் நிறைய அலையெடுத்து இலக்கிய சூழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஐயா ஆண்டியப்பன் அவர்கள் மிக்க நன்றி ஐயா வந்ததுக்கு. என்னுடைய வெகு நாள் முன்பு பல காலமாக அறிந்த படைப்பாளி, மூத்த படைப்பாளி, அவர் இந்த வேலையில் இங்கு இருப்பது மன நிறைவாக இருக்கின்றது. அதே போல கங்கா அவர்கள் வந்திருக்காங்க. பிரேமா அவர்கள் ரொம்ப நாள் தோழி எனக்கு. சிங்கப்பூரில் வந்த காலகட்டத்திலேருந்து பிரேமா எனக்கு அறிமுகம். அவருக்கு இந்த வேலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி மணிமாலா, திரு ரமேஷ், திரு வேல்முருகன், திரு ராமகிருஷ்ணன் அவரும் சென்ற முறை 2023ஆம் ஆண்டு சிங்கப்பூர் எழுத்தாளர் விழாவிற்காக வந்திருந்தேன். அந்த காலகட்டத்தில் இதே இடத்துல ஒரு குறும்படம் பட்டதை நடைபெற்றது. அதில் அறிமுகமானவர்கள் இன்னும் நிறைய பேர் அழைத்திருந்தேன். நம்ம அநேகமாக காலை வேலை என்பதால் சூழல் அவர்களுக்கு கை கொடுத்திருக்காது. இருந்தாலும் கிடைத்த பிரதிகள், மிச்சம் இருந்த பிரதிகள் ஒரு 20 பிரதிகள் மட்டும்தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு தயக்கத்தோட தான் ஒரு 300 பிரதிகள் மலேசியாவுக்கு நான் கொண்டு வந்தேன். ஏன்னா பெரும்பாலும் அந்த தீவிர வாசிப்பு என்பது அங்க ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பொது வாசிப்பு வேறு ஒரு நிலையில் இருக்கின்றது. தீவிர வாசிப்பு என்பது ரொம்ப ஒரு குறுகிய ஆட்களுக்குள்ளதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இது போய் சேருமா என்ற ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. ஏன்னா எழுதி முடிக்கும் வரைக்கும் 2 ஆண்டுகள் எனக்கு பிடித்தது. தலையீடு நாவலை முடிப்பதற்கு 2 ஆண்டுகள். அதாவது ஒன்றை கலைத்து போட்டு எழுதி முடித்து மீண்டும் திரும்பி கலைப்பது என்பது பெரிய சவாலாக இருந்தது. அதாவது ஒன்றை கலைத்து போட்டு எழுதி அதை நேர்த்தி செய்வது ஒரு பக்கம் இருந்தால், நான் கலைத்து போட்டதை மீண்டும் கலைத்து பார்த்தேன். அப்படி உருவானதுதான் தலையேஜு. ஆனா தலையேஜுவோட வாசிப்பு ஒரு பொதுவில் போகும்போது அவருடைய வாசிப்பு என்ன மாதிரியான ஒரு அலைகளை ஏற்படுத்துகின்றது, என்ன மாதிரியான பார்வைகளை ஏற்படுத்துகின்றது என்பதை நானும் ஒரு வாசகனாக நின்று பார்க்க விரும்புகின்றேன். அதனால தலையேஜு ஒரு பொது விமர்சனத்துக்கோ அல்லது பொது வாசிப்புக்கோ உட்படுத்த நான் எப்பொழுதுமே தயங்குவது கிடையாது. ஒரு விமர்சன கூட்டமாக இருந்தாலும் அதையும் நடத்துவதற்கு தயார். அதாவது நிறை, குறை, அலசல் போன்ற அனைத்து கோணங்களிலிருந்தும் ஒரு படைப்பை வாசிப்பது ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். சோ அந்த வகையில் தலையேஜு சிங்கப்பூரை நோக்கி தலையேஜுவோட வேறொரு முகத்தை காட்டும்படியான ஒரு விமர்சன சூழல் இங்கு ஏற்பட்டது. அது இன்னும் விரிவாக தமிழ் ஐயப்பன் அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் விரிவாக எழுத்து முறைகள் எழுதியும் நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கான தளங்கள் இருக்கின்றன. வாசகசாலை, பிறகு நடுகள், செராங்கூன் டைம்ஸ் போன்ற இதழ்கள் வழியாக இந்த விமர்சனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தலையேஜு உருவான கதை ரொம்ப சுருக்கமாக சொல்லிக்கிறேன். என்னுடைய ஒரு சிறார் நாவல் வெளியீட்டில் ஒரு நண்பர் ஒருவர் என்னிடம் கேள்வி கேட்டார், காதலை பத்தி நீங்க எழுதியிருக்கீங்களான்னு. இது வரைக்கும் எழுதாத தொடாத ஒரு பகுதி அதுதான். சரி, எழுதி பார்க்கலாம்னு எழுதி முடித்தது தலையேஜு. ஆனால் அது உண்மையிலேயே ஒரு காதல் நாவலாக வெளிப்பட்டிருக்கா என்பது ஒரு ஐயப்பாடுதான். அது ஒரு மனிதனுடைய, ஒரு தனி மனிதனுடைய அவன் அகம் சார்ந்து அவனுடைய அகத்தை கட்டமைக்கக்கூடிய பெண்கள் பிறகு எப்படி அதை கலைத்து போடுகிறார்கள், பிறகு எப்படி அதை சிதைவுக்குள்ளாக்கின்றார்கள், இன்று இப்படியாக ஒரு பெண்ணின் முன்னே ஒரு ஆண் தோற்றுதான் போக வேண்டும் என்ற ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு ஆணாக இந்த சரவணன் வியாபித்திருக்கான், நாவல் முழுக்க வியாபித்திருக்கான். அதாவது ஒரு பெண் என்பவள் மிகப்பெரிய சக்தி.
அது வந்து இந்த மகளிர் தினத்தில் சொல்லிக் கொள்வதில் நான் வந்து பெருமை அடைகின்றேன். எப்பொழுதுமே ஆண்களால் வெல்ல முடியாத சரணடைய மட்டுமே உரிய ஒரு பெரும் சக்தி வந்து பெண். ஆக இதை நான் வந்து இந்த நாவலை எழுதி முடிக்கும் போது ஒரு நிறைவாக நான் என் மனதிற்குள் உணர்ந்தது. அதே போல சரா என்ற கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த இலக்கியம் என்பது, கலை இலக்கியங்கள் என்பது வாழ்க்கையை அறிதலுக்கான ஒரு விஷயமா தான் பார்க்கின்றேன். அதாவது ஓவியங்கள் கோடுகள் வழியாக வாழ்க்கையை சித்தரிக்க முயல்கின்றன. இசை என்பது ராகங்கள் வழியாக வாழ்க்கையை சித்தரிக்கின்றன. அதே போல இலக்கியம் என்பது கற்பனையின் வழியாக வாழ்க்கையை அறிவதற்கு முயல்கின்றன. அப்படியாக கற்பனையின் வழியாக ஒரு கனவு நிலையில் வைத்தீஸ்வரர் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. யதார்த்தத்தில் நிகழக்கூடிய சம்பவங்களை ஒரு கனவு நிலைக்கு கொண்டு போய் சொல்வதுதான் இலக்கியம். அதற்கான மொழி அதுக்கு பெருமளவில் கை கொடுக்கின்றது. ஒரு சாதாரண நிகழ்வை மொழி இலக்கிய தளத்தில் வைத்து அதை உருவகப்படுத்தி குறியீடாக்கி அதை ஒரு கனவு நிலையில் சொல்வதால் தான் நாம் வந்து இலக்கியங்களை வந்து வாசிக்கும் போது வாழ்க்கையுடைய வெவ்வேறு தரிசனங்களை வந்து நம் இலக்கியம் வழியாக நாம் பார்க்கின்றோம். அதற்கான ஒரு அகக்கண்களை இலக்கியம் நமக்கு ஏற்படுத்துகின்றது. ஆக அப்படியாக இந்த யதார்த்தத்தில் கடந்து வந்த நம்முடைய பால்ய காலம், என்னுடைய இளமை பருவங்கள், பால்ய காலம், நான் கடந்து வந்த பெண்கள், அம்மா, இப்படியான பல குறியீடுகள் இந்த நாவல் வழியாக திரும்ப நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. அவர் தமிழ் ஐயப்பன் சொன்னது போல முதல் வாசிப்பில் ஒருவேளை உங்களுக்கு, ஏன்னா இந்த நாவலை பற்றி வாசித்து பேசியவர்கள் அவர் சொன்னது போல அவ்வளவு நுணுக்கமா நிறைய பகுதிகள் தொடவே இல்லை. இது எனக்கு ஒரு பற்றாக்குறையாக இருந்தது. எனக்கு உண்மையிலேயே ஒரு மனக்குறையாக இருந்தது. ஏன் இவ்வளவு நுட்பமான விஷயங்கள்லாம் நான் ஒரு வாசகனாக நாவல் எழுதி முடித்த பிறகு நான் உணர்ந்த அந்த தருணங்களை ஏன் இன்னொரு வாசகன் உணரவில்லை என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு கோணங்கள்ல இதுல இருக்கிற நாட்டார் தெய்வங்களை பற்றி ஒருத்தர் பேசினாரு. நட சிவகுமார் பேசும்போது இதுல வரக்கூடிய சுடுகாட்டு காளி, மாரியம்மன், கருமாரி அம்மன், தலைஜு அம்மன், இப்படி நாட்டாரிய தெய்வங்களை பற்றி எல்லாம் பேசினாரு. இன்னொருத்தர் பேசும்போது ஒரு சாதாரண காதல் நாவலா பார்த்தாரு. ஒரு காதல் கதைங்க போவோம், இப்படி ரொம்ப ஒரு மேலோட்டமா பார்த்தாங்க. அந்த எல்லா மனக்குறைகளும் சிங்கப்பூர் வந்து தீர்ந்தது. 2 இளைஞர்கள் இவ்வளவு ஒரு அசாத்தியமான ஒரு வாசிப்பு என்பது அசாத்தியமானது. அது ஒரு மேஜிக் போல படைப்புக்குள் நுழைந்து படைப்பாளனே அறிந்திராத பகுதிகள் எல்லாம் நுழைந்து அதுல வந்து தத்துவங்களையும் தரிசனங்களையும் கோட்பாடுகளையும் காணக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு பார்வை. அது நுணுக்கமாக வாசிப்பவர்களால் மட்டுமே அதை அடையாள காண முடியும் என்று நினைக்கின்றேன். சோ அந்த வகையில் தலைஜு ஆக்ரோஷமாக அலைந்து திரிந்து சிங்கப்பூரில் நிறைவு கொள்கிறார் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த நீதிபாண்டி அவர்களுக்கும் சொல்லாடம் முன்றில் அவர்களுக்கும் இந்த வேலையை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி பாலா. தலைஜி உருவான விதத்தை இங்கு சரவணனாக வந்து நம்மளிடம் பகிர்ந்து கொண்ட கே பாலமுருகன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது நாவல் வெளியீட்டை தொடர்ந்து மாணவர்களுடைய பயிற்சி அரங்கத்தில் தொடங்கவிருக்கிறது. அதனால் குறுகிய கால நேரத்தில் நம்ம இந்த நிகழ்வை முடிக்க வேண்டியிருக்கிறது. பாலமுருகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் நாவலை அறிமுகப்படுத்துவதற்காக. எழுத்தாளர் கழக மேலாள் தலைவர் ஐயா ஆண்டியப்பன் அவர்களை இந்த நாவலை அறிமுகப்படுத்த வெளியிட அன்புடன் அழைக்கின்றேன். நாவலின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள அண்ணன் சரணன் என்ற நாணர் கடனை அன்புடன் அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து முனைவர் ராமநாதன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். இவர்கள் இருவரும் தான் இந்த மாணவர் சிறார் பயிற்சி பற்றை நடப்பதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக எனக்கு இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அவர்களை தொடர்ந்து விருப்பமுள்ளவர்கள் வந்து நாவலை பெற்றுக் கொள்ளலாம். நாவலுக்கான விலை 15 வெள்ளி. பணமாக வைத்திருக்கிறவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பெட்டியில போட்டுடலாம். அல்லது பேனவு பண்ண வேண்டும் என்றால் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு நீங்கள் பணத்தை மாற்றி விடலாம். தொடர்ச்சியாக ஐயா ஆண்டியப்பன் அவர்களிடமிருந்தும் நாவலை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க நண்பர்கள் வரிசையாக வந்து வாங்கிக்கோங்க. வாங்க நண்பர்கள். வந்திருக்கக்கூடிய சிறார்களுக்கு இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் நம்மளுடைய மாணவர் பயிற்சி அரங்கம் நடைபெறும்.
என்னுடைய மொபைல் நம்பர். ஆமாம், என்னுடைய மொபைல் நம்பருக்கு பண்ணிருங்க. பேனோ பண்றேன்னா வேறு யாரேனும் நூல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வந்து பெற்றுக்கொள்ளவும். தமிழ் லைப்பா, நீங்களும் வாங்குற மாதிரி போட்டோ எடுத்துக்கோங்க. போங்க போங்க. பரவாயில்லையா, வாங்கலையா? உங்களுக்கு புத்தகம் வந்துருச்சுல, வாங்க. திரும்ப கொடுத்துரு. சரி, ஓகே. பாலமுருகன் ஐயாவுக்கும் ஒரு புத்தகத்தை கொடுத்துருங்க, உங்களுடைய அன்பு பரிசா. போட்டாடுங்க போட்டாடுங்க. அந்த நம்பர் இருக்கு, பேனோ நம்பர். அந்த பெட்டியில் பேனோ நம்பர் எழுதியிருக்கேன். ஐயா நான் ஆண்டியப்பன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். சிறப்புற நாவலினை நம்மிடம் அறிமுகப்படுத்திய சூர்யா மற்றும் தேவாவிற்கு பரிசினை நாவலாசிரியர் வழங்குவார்கள். மலேசியாவிலிருந்து மலேசியாவின் கெடா மாநிலத்திலிருந்து இங்கு வருகை தந்து இந்த நாவலை நம்மிடம் அறிமுகப்படுத்திய அதோடு மட்டுமல்லாமல் மலேசியா சிங்கப்பூர் இலக்கியங்களுக்கான ஒரு தொடர் பாலமாக இருக்கக்கூடிய கே பாலமுருகனுக்கு ஒரு சொல்லாடு மன்றில் சார்பாக ஒரு நினைவு பரிசினை வழங்குவதற்காக எழுத்தாளர் புத்தக கடை வைத்திருக்கக்கூடிய பிரேமா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அதே நேரத்தில் ஐயா அவர்களும் ஆண்டியப்பன் அவர்களும் ஒரு புத்தகத்தை பரிசீலிக்கிறார்கள். பிரேமா மகாலியம் அவர்கள் ஒரு புத்தக பரிசினை பாலமுருகனுக்கு கொடுப்பார். இங்க வந்திருக்கக்கூடிய தலைஜு இலக்கிய கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்களை மட்டும் ஒரு மேடைக்கு வர அழைக்கின்ற ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கும். அத்துடன் இந்த நிகழ்வு நிறைவுபடுகிறது. தேநீர் இருக்கிறது, நண்பர்கள் போகும் பொழுது தேநீர் எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறையில் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். சொல்லாடல் மூன்றில் நண்பர்கள் உடன் இருந்து உதவிகள் புரியலாம். பெற்றோர்கள் 12:45 மேற்கொண்டு வந்து இந்த நிகழ்வில் தொடர்ந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த சொல்லாடல் மூன்றில் முன்னெடுத்த தலேஜு நாவல் அறிமுக நிகழ்வு நிறைவடைகிறது.